ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு சாதாரண குடிமகனா சில கேள்விகள். பொது வாழ்வைக்கு வந்துட்டாலே அவங்க எல்லாரும் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தான், விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தான், பேஸ்ட் ஆன் தியர் ஆக்ஷன்ஸ். உங்களோட ஆக்ஷன்ஸை வச்சு நான் சில கேள்விகள் கேட்குறேன். ஸோ நீங்களும் உங்கள் மனைவியும் விவாகரத்து பெற அப்ளை பண்ணது உங்களோட தனிப்பட்ட உரிமை. அதில் நான் தலையீடு செய்ய விரும்பலை. ஆனா ஆனா உங்க மனைவி வந்து அலிகேஷன் எந்த குடுத்துருக்காங்கன்னா, அந்த நடிகையோட தொடர்பு இருக்கனால தான் நான் டிவோர்ஸ் வாங்க அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ, ஒரு மனைவி கூட இருக்கும்போது, இன்னொரு பெண்ணோட தொடர்பு கொள்வது சரியா? தவறா? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ, அப்படி இருக்கும்போது, அது பெர்சனலா வச்சுக்கிடணும். அத வந்து நீங்க பப்ளிக்கா நீங்க கொண்டு வரும்போது, எவ்வளோ பெரிய ஆணாதிக்க மனநிலை. யார் என்ன சொன்னாலும், ஆமா நான் அவள வச்சிருக்கேன். அதனால தான் எல்லா ஃபங்ஷன்ஸ்க்கும் நான் கூட்டு வந்துட்டு இருக்கேன். அவளுக்கு கான்வாய் பாதுகாப்பு குடுக்கேன். அப்படின்னு சொல்றது, அது எந்த விதமான மனநிலை? ஸோ, அத நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து தவறான முன்னுதாரணம். ஒருவனுக்கு ஒருத்தி தான் நமது கோட்பாடு. ஸோ, அப்படி கருத்து வேறுபாடு இருந்தா விவரத்தை பெற்று இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து, லீகலா திருமணம் செய்து அவங்களோட நீங்க போகலாம். யாருமே எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நீங்க இல்லீகலா இப்படி பண்றதுனால தான் அது வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் நியாயமானது தான். அதே மாதிரிக்குல இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க, லா அண்ட் ஆர்டர் போன ஆட்சியில வந்து ஏகப்பட்ட ட்ரக்ஸு, லிக்கர் இது ஸ்ப்ரெட் ஆனதுனால தான் இந்த ஆட்சியில இவ்வளவு குற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. போன ஆட்சி சரியில்லைனாலும் தான் உங்க ஆட்சிக்கு கொடுத்தோம். ஸோ நீங்க தான் காவல்துறைக்கு பொறுப்பு. ஸோ காவல்துறை நீங்க திறம்பட கையாண்டு இந்த குற்றங்களை தான் தடுத்திருந்தீங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல்ல உங்களை பாராட்டி நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன். ஆனா எவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு நீங்களே யோசித்து பாருங்க. நேத்து கூட ஒரு இளம்பெண்ணை காரை ஏத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்றது? அவ்வளவு குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து மின்வெட்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மின்வெட்டு. எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட திட்டம் என்ன? சும்மா அந்த அல்லு சில்லு ஒரே மாதிரிக்கிலேயே நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கவர்ச்சி வந்து கொஞ்சம் நாளைக்கு தான். ஸோ இதையே நீங்க கண்டினியூ பண்ணாம, ஆக்ஷன்ல ஒன்றும் பண்ணாம, கவர்ச்சியை மட்டுமே நீங்க நம்பி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்களா அல்லு சில்லு, அவங்க சில டைம்ல சில்லு சில்லா ஆக்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா உண்டு. ஸோ உங்க மேல கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா, அதை அனலைஸ் பண்ணுங்க. உண்மையா இருந்தா திருத்திக்கிற வழி பாருங்க. பொய்யா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து மற்றும் பலர் சொன்னீங்க. மற்றும் பலரை தான் நீங்க பேய் பார்த்துருக்கீங்க. அதை என்ன சொல்றது? ஓகேவா? ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் விஜய்.